ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அதிபயங்கரமான சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த சந்திர கிரகணம் எப்படிப்பட்ட ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா 12 ராசி நேயர்களுக்கும் இதனால அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாதிப்பு உங்க வாழ்க்கையை எப்படியெல்லாம் புரட்டி போட போகிறது, என்னவெல்லாம் நடக்க போகிறது, இது அனைத்துமே நீங்க எப்படி சமாளித்து மீண்டு வர போறீங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கிரகண தாக்கம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, என்ன மாதிரி சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க போறீங்க என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. தனுசு ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்ல பாதகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகிறதா என்பதை பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்குது என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சந்திர கிரகணமானது எப்போ தோன்றி எப்போ மறைகிறது, இது இந்தியாவில் பார்க்க முடியுமா, இந்த கிரகணத்தை பற்றி நம்ம முதல்ல விரிவாக பார்க்கலாங்க. ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் கிரகத்துடைய சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக பார்க்குறாங்களோ அதே போலதான் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தையும் முக்கியமாக கணித்து சொல்கிறாங்க. அதாவது ஜோதிடத்தை ஏதாவது ஒரு கிரக பயிற்சி கிரக மாற்றம் நடந்தாலுமே அதனால நமக்கு என்ன மாதிரியான தாக்கம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் என்று நம்ம கண்டிப்பாக கவனித்து பார்ப்போங்க. அதாவது கவனித்து பார்ப்பது மட்டுமில்லாமல் ஜோதிடத்தில் என்ன நடக்க போகிறது என்று நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வோம். அதே போலதான் இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நேரம் காலத்தை அடிப்படையில் பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் இதனால் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகுது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோங்க. அந்த வகையில தான் இந்த சந்திர கிரகணம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அன்று தோன்றுகிறது. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் ஏற்கனவே ஒரு முறை நடந்து முடிந்ததுங்க. இது 2வது முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணம் எதனால தோன்றுது, எப்படி தோன்றுது, இது தோன்றும் பொழுது நமக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பதை பார்க்கும் பொழுது இது 2வது சந்திர கிரகணமா இருந்தாலும் சந்திரனுடைய ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் இந்த கிரகணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணமானது 28ஆம் தேதி நடக்க போகிறது, பௌர்ணமியானது 27ஆம் தேதி நடக்க போகிறது. ஸோ ஒரு நாளில் இடைப்பட்ட இந்த நேரத்தில் எதிரும் புதிரமாக இந்த மாற்றமானது ஏற்பட போகிறது. ஸோ இதனாலேயே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கிரகணமானது ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு ஆரம்பித்து, அதாவது இந்த கிரகணமானது இந்த நேரத்தில் தொடங்கி நண்பகல் 12:31 மணி வரை இந்த கிரகணமானது நீடிக்க உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரகண நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதையுமே செய்யாமல் அமைதியாக இருப்பது தான் நல்லதுங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் பழைய பேருக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதாவது இந்த சந்திர கிரகணம் காலை நேரத்தில் தோன்றுவதால், அதாவது பகல் பொழுதில் தோன்றுவதால் இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க. ஸோ இந்தியாவில் பார்ப்பது சாத்தியமாகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் எதிர்பார்த்து உங்களுடைய நேரத்தை வீணாக்கிக்காமல் கண்டிப்பாக இந்த கிரகண நேரத்தில் என்ன விஷயத்தை செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வது நல்லது. நிறைய பேருக்கு கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்று தெரியவதில்லை. ஸோ கிரகண நேரத்தில் கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே செய்திடுங்க. அதாவது என்ன மாதிரியான விஷயத்தை செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் சிவ புராணத்தையும் இந்த மாதிரி பாசிட்டிவான நூல்களை படிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த மாதிரி நூல்களை படிப்பதால் கிரகண தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரகண தாக்கமானது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை உங்களால் முடிந்தால் நீங்கள் பின்பற்றுங்க. இறைவனுடைய மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தாலும் அதையுமே நீங்கள் பாடலாக பாடலாம், உச்சரிக்கலாம், படிக்க செய்யலாம், இந்த மாதிரி நீங்கள் செய்து வரலாம். ஆனால் கிரகண நேரத்தில் எதையுமே சாப்பிடக்கூடாது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அமைதியாக கடவுள் முன்னாடி நின்று வழிபடுவது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுங்க.
இதனைத் தொடர்ந்து இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் கண்டிப்பா தனுசு ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை நாம பார்க்கலாங்க. சந்திர பகவான் எப்போதுமே பாத்தீங்கன்னா அனைவருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த கடவுளா கண்டிப்பா இருப்பாருங்க. ஸோ இந்த சந்திர பகவானின் அருளால் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று நம்ம முழுமையாக நம்பலாங்க. இந்த சந்திர கிரகணம் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று கூட நம்ம சொல்லலாங்க. ஸோ முக்கியமா இந்த காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நீங்க எந்த மாதிரி விஷயத்துல செலவுகளை கட்டுப்படுத்தலாம், எந்த மாதிரி விஷயத்துல நீங்க பிளான் பண்ணலாம் என்பதை விரிவாக தெரிந்து கொள்ளுங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய உறவுகளில் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பை இந்த கிரகணத்துடைய தாக்கமானது உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க வாழ்க்கைக்கான புதிய பாதை இப்ப கண்கூட உங்களுக்கு தெரிய வரும். அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயமாக மட்டும்தான் இருக்க போகிறது. இது மட்டும் இல்லாமல் பணி இடத்தில் வெளிநாட்டு பணிகள், புதிய திட்டங்கள் அல்லது புதிய பொறுப்புகள் தொடர்பான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உருவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேலை ரீதியாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் கண்டிப்பாக அமைந்திருக்கு. வணிக விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் வலுவாகவே இப்போ இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது. புதிய தொடர்புகள் எதிர்காலத்தில் பயனுள்ளதாக உங்களுக்கு அமையலாம். ஸோ புதிய விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குமா என்ற சந்தேகம் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ நீங்கள் யோசிக்காமல் மகிழ்ச்சியாக என்ன மாதிரி விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கணும். மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்பில் நன்கு கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய ஒரு கடினமான சூழ்நிலை கண்டிப்பா ஏற்படலாம். ஆனால் என்னதான் கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் சாதகமான முடிவை மட்டுமே நீங்க பெற முடியும். நிதி விஷயங்களில் சமநிலையை பேணுவது அவசியம். பயணம் அல்லது பொழுதுபோக்குகளுக்கான செலவுகளை விட அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா தனுசு ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்திற்கு முன்னுரிமை கொடுங்க. தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது இப்ப நல்லது. ஸோ பணம் சார்ந்த விஷயத்துல மட்டுமே நீங்க கவனமா செயல்படணும். எதை செய்தாலும் பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு செலவு செய்வது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அதாவது ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கடன் வாங்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இதனால கடன் சுமை உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பணத்தை பார்த்து செலவு செய்திடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசினியர்களுக்கு அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன நடந்திருக்கு என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.